நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்க கையில இருக்க இந்த போன்ல ஒரு ஆப் உங்களால கிரியேட் பண்ண முடியும். அதுவும் எந்த விதமான கோடிங் நாலேஜுமே இல்லாம ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு கோடிங் நாலேஜ் சுத்தமா இல்லை, இருந்தாலும் எனக்குன்ட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும், இல்லை என்னோட ஷாப்புக்குன்ட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்மளோட ஃபோனில் நம்ம வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆப் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நம்மளால் பப்ளிஷ் பண்ணி அதுக்கு ஏர்னிங்ஸும் வந்து பார்க்க முடியும். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஆப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களை வந்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்பாங்க. உங்களோட ஜிமெயில் ஐடிலாம் யூஸ் பண்ணி சைன்இன் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு நேம் வந்து வைக்க சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நேம் வந்து வச்சிருங்க. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ், இனிஷியல் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து கேட்கும். நீங்க என்ன ஆப் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ஆப்புக்கு நீங்க வந்து ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக், அதுக்கப்புறமேட்டுக்கு ஜேர்னி, டு டூ லிஸ்ட், அதுக்கப்புறம் வீடியோஸ், நியூஸ் அப்படின்ட்டு நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன ஆப் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வீடியோக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு லெட் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஐக்கான் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ உங்களுக்குன்ட்டு ஏதாவது லோகோ பர்டிகுலராக வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஐக்கான்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து வந்துடும். ஸோ இந்த ஒரு பேஜில் தான் நம்ம வந்து ஆப் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நாம பண்ற எல்லா விஷயங்களுமே கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன பாக்ஸ்ல ப்ரிவ்யூ மாதிரி நம்மளுக்கு வந்து காட்டிடுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன ஃபோன் அந்த உங்க ஆப்போட ரெசல்யூஷன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத நீங்க வந்து செட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோன் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஃபோனும் வரும். ஐஃபோன், சாம்சங் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதுல வந்து நீங்க வந்து ஃபோனாவும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல சைஸ் வந்து ஸ்மால், மீடியம் அப்படின்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து லைட் மோட்ல வேணுமா இல்ல டார்க் மோட்ல வேணுமா அப்படின்றத வந்து கேட்கும் அந்த ஆப். ஸோ வந்து நீங்கள் லைட் மோடா டார்க் மோடா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்போட லாங்குவேஜ் பக்கத்துலேயே அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆப்போட லாங்குவேஜ் இதில் வந்து இங்கிலீஷ் இருக்கும். அது கூடயே உங்களுக்கு வேற ஏதாவது லாங்குவேஜஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஆடும் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஐக்கான் பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இனிஷியலாக ஒரு பேஜஸ்ன்றது ஆட் ஆயிருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது பேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா நியூ பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பேஜை வந்து ஆட் பண்ணி அதில் தேவையான கண்டென்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் அந்த டிசைன் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் என்ன கலரில் வேணும், பேக்ரவுண்ட் என்ன கலரில் வேணும், அதுக்கப்புறம் எரர் கோட் வந்ததுன்னா அது என்ன கலரில் வரணும் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டைப்போகிராஃபி அப்படின்றத போனீங்கன்னா அந்த நீங்கள் இந்த ஆப்பில் என்ன ஃபாண்ட் வேணும் அப்படின்றத வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் படித்த மாதிரி வந்து இந்த சப் கேட்டகரியில் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப் பார், அந்த ஆப் பார் அப்படின்றதுல என்ன வேணும் அப்படின்ற விட்ஜெட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து ஆட் ஆப் விட்ஜெட் பார் அப்படின்ட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அது சென்டர்ல வேணுமா இல்ல லிஸ்ட் வியூல வேணுமா அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணி கன்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டம் பார், கீழே பார் வரும் இல்லையா, அதுல என்ன கண்டென்ட் வேணும் இல்ல அது எப்படி இருக்கணும், அது வந்து லிஸ்ட் வியூவா இருக்கணுமா இல்ல ஒரு இமேஜா இருக்கணுமா அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்துல பாத்தீங்கன்னா மெனு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மெனு டிராயர் இருக்கு இல்லையா, அந்த மெனு டிராயர் வந்து உங்களுக்கு சென்டரா வேணுமா இல்ல லிஸ்ட்ல வேணுமா கிரிட் வியூல வேணுமா அப்படின்றதே அதையும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே பண்ணிட்டு இப்போ நீங்க உங்க ஆப்புக்குன்ட்டு ஒரு ஆப் ஒரு ஃபார்மட் ரெடி பண்ணிருக்கீங்க இல்லையா, அது எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ளே பட்டன் இருக்கும். அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க ஆப்போட ப்ரிவ்யூ இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதை தவிர்த்து கீழே இருக்க அந்த சப் கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ, அது கிரிட் வியூல வேணுமா இல்ல அது வேணுமா வேணாமா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு காலம்லயே உங்களால வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்பை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு மேலே வந்து எக்ஸ்ட்ராக்ட் சிம்பிள் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு லிங்க் வந்து வரும். அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல வந்து நீங்க இதுக்குன்ட்டு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் பேபால் மூலியமா. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பிளே ஸ்டோர்லயோ இல்லை இதுலயோ பப்ளிஷ் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இது மூலியமா ரொம்ப சிம்பிளா இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா உங்களால ஆப்ன்றது கிரியேட் பண்ணிக்க முடியும். நார்மலா இல்லை, ரொம்ப ப்ரொஃபஷனலா ஒரு ஆப் வந்து உங்களால வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு கோடிங் நாலேஜுமே
எதுவுமே இல்லாமல் இந்த ஆப்போட லிங்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே போயிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.